இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி. 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி. 1 John chapter 4 verses 16 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரமத்தகப்பனே, பல வேளைகளின் மத்தியில் இந்த நாளின் வசனத்தை நான் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் அவர்களுக்கு பல நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த சவாலை நான் எப்படி சந்திப்பேன் என்று பல காரியங்கள், பல குழப்பங்கள் இருக்கலாம். தேவனே, நீர் அவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை அவர்களுக்கு அதிகமாய் வெளிப்படுத்த காட்டுங்க. உம்முடைய அன்பை உணர்ந்த எனக்கு ஆண்டவரே, நிறைவாய் உமக்குள் வாழ கிருபை செய்கிறீரே, அதுபோல் அவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நிறைவாய் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அப்பா, எவ்வளவு தூரம் நாங்கள் உம்முடைய அன்பை விளங்கி கொண்டாலும் உம்முடைய முழுமையான அன்பை எங்களுக்கு ஆண்டவரே விளங்கவில்லை, எனக்கு விளங்கவில்லை. அப்பா, இந்த அன்பை உம்முடைய ஆண்டவரே விளங்கி கொள்ள முடியாத அன்பை, அறிவு கெட்டாத அன்பை ஆண்டவரே எங்களுக்கு விளக்கி காட்டுங்கப்பா. நாங்களும் பிறரை நேசிக்க எங்களுக்கு பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்கு பலனை தருவதற்காக நன்றி ஐயா, நன்றி. இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக நீர் வந்து மரித்து பிதாவுக்கு இருந்த கோபத்தை அப்படியே அகற்றி வெட்டீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. பிதாவே, எங்களை நேசிக்கிற உம்முடைய நேசத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே எங்களோடு உறவு கொள்ள உம்முடைய குமாரனை எங்களுக்கு ஆண்டவரே கழுவாயாக. அப்பா, உம்முடைய கோபத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு வழியாக தேவனே, சிலுவை மரத்திலே உம்முடைய ஒரே பேரான நீர் நேசிக்கிற குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்தீரேப்பா. உம்முடைய அன்பு ஆண்டவரே நீர் கொடுத்ததினால், வெளிப்படுத்தப்பட்டபடியினால் நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த அன்பை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் அப்படியே பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே, ஆமேன். அன்பானவர்களே, 1 யோவான் 4வது அதிகாரம் நமக்கு தெரியும். 1 யோவான் 4வது அதிகாரத்தை கடந்த 2 பகுதிகளில் நாம் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பகுதிகளை நீங்கள் கேட்கவில்லை என்றால் தயவாக இந்த பகுதிகளை கேளுங்கள். இது 4வது அதிகாரத்தின் 3வது பகுதியாக உங்களுக்கு வசனமாக விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். முதல் பகுதியிலே வசனங்கள் 1லிருந்து 6 வரை வாசிக்கும்போது உண்மையும் பொய்மையும் என்ற தலைப்பில் உண்மையை எப்படி அறிந்து கொள்ளுவது, பொய்மை என்பது எது, அதை எப்படி விலகி இருப்பது என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோம். அதுக்கு அடுத்த பகுதியிலே வசனங்கள் 7லிருந்து 21 வரைக்கும் வாசிக்கும்போது அன்பும் நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசம் பலப்பட, நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த, ஆக்டிவேட் பண்ணுவதற்கு, செயல்படுத்துவதற்கு அன்பு மிக மிக அவசியம் என்பதையும் பார்த்தோம். அதில் அதே பகுதியில் 7லிருந்து 21 வரைக்கும் அன்பும் தேவனும் என்ற அடிப்படையில் இருந்தாலும் நேரத்தின் காரணமாக 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அதற்கு அடுத்து வருகிற 16வது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த 16வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் என்ற பகுதிக்கு வந்துட்டோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? அதை அவர் செயலில் காட்டினார் அல்லவா? என்ன செயல்? தன்னுடைய ஒரே குமாரனை கழுவாயாக, தன்னுடைய கோபம் நம்மீது, மனித சமுதாயத்தின் மீது தேவனுக்கு இருந்த அந்த கோபம் நீக்குவதற்கு
தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அந்த கொடுத்தல் மூலமாக, அளித்தார் அல்லவா? அந்த ஆக்ஷன் மூலமாக, அந்த செயலின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அன்பு நம் பேரில் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு மாறுபட்டது, வித்தியாசமான அன்பு, தெய்வீக அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த பகுதியில் வரும்போது, இதை அறிந்து கொண்ட நீங்கள் அடுத்தது என்ன செய்கிறீங்க? அதை நம்புகிறோம். நீங்கள் நம்புகிறீங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து தான் பேசுகிறாரு. விசுவாசிகளாகிய உங்களை பார்த்தோம், என்னை பார்த்தோம், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், நீங்கள் அதை அறிந்திருக்கிறீங்க, அதை நம்புகிறீங்க. எதை அறிந்திருக்கிறீங்க? எதை நம்புகிறீங்கன்னா, கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். இதுதான் கடந்த முறை நாம் தியானிக்கும் போதும் பார்த்தோம் இல்லையா? இது 2வது முறையாய் திரும்பி அதே வருது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். காட் இஸ் லவ். அப்படின்னா எப்போ? பாஸ்ட்லையா, ப்ரெசண்ட்லையா, ஃப்யூச்சர்லையா? எல்லா காலகட்டத்திலையும், எப்பொழுதும் தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். நான் நல்லவளாக இருக்கிறனால ஆண்டவர் அன்பாய் இருக்கிறாரா? இல்லை. அவர் அன்பாய் இருக்கிறதுனால் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் நம்ம அன்பில் என்ன செய்யணுமா? அறிந்தால் பத்தாது, நம்பினால் பத்தாது, நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3வது செயல் மிக மிக முக்கியம். நம்ம அன்பை அறிந்து கொள்கிறோம், அதை நம்புகிறோம், ஆனால் அதில் நம்ம என்ன செய்யறதில்ல? நிலைத்திருக்கிறதில்ல. எந்த அன்பில்? ஆண்டவருடைய அன்பில். ஜெபிக்கும்போது சில வேளையில் உன்னதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆண்டவருடைய அன்பை உணர முடியுது. அந்த உன்னதமான அன்பிலிருந்து கீழே இறங்கி வரும்போது, இல்லை அந்த உன்னதமான அனுபவத்தை பெற்ற நாம் உலகத்தில் பல வேலைகளில் ஈடுபடும்போது, பல சோதனைகளை நாம் பார்க்கும்போது, தேவனே நீர் நேசிக்கிறீரா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அன்பில் நிலைத்திருக்கவில்லை. நிலைத்திருந்தோன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த சவாலாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என் தேவன் அன்பில் செயல்படுகிறார். அதை எப்படி எனக்கு உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்? நம்ம கண்ணு முன்னால் சிலுவை காட்சி இருக்கணும். அதனால தான் சிலுவையை நம்ம அவ்வளவா நேசிக்கிறோம். சிலுவையில் அந்த சிலுவை சின்னத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாம் க்ரூசிஃபிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அந்த சிலுவையில் நமக்கு காண்றது என்ன தெரியுமா? அன்பு. என் பிதா என்னை எவ்வளவாய் நேசித்திருந்தால் தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக இந்த உலகத்தில் துடி துடித்து ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரிக்க ஒப்பு கொடுத்திருப்பார். அவர் கொடுத்ததினால் அந்த அன்பு என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அன்பில் நிலைத்திருப்போம். நம்முடைய சூழ்நிலை மாறலாம், சவால்களை சந்திக்கலாம். நாம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான காரியங்கள் ஏற்படலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய சொந்த குமாரனையே உனக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாமல் இருப்பது எப்படி முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் நாட் டு கிவ், பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங். ஆண்டவர் தனக்கு கொடுக்க முடியாத ஒன்றை நமக்கு கொடுத்து விட்டார். அதனால் இனி மற்றவற்றை கொடுக்காமல் அவரால் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. கட்டாயம் கொடுப்பார். அப்போ அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த நமக்கு கண்ணு முன்னால் எது இருக்கணும்? சிலுவை மரணம். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! இயேசு கிறிஸ்துவை கழுவாயாக எனக்காக ஆண்டவரே அளித்தாரே,
இப்பொழுது தேவனுடைய கோபாக்கனை பாவம் செய்யும்போது வந்தால் கூட அவர் என்னை நேரடியாக பார்ப்பதில்லை, இடையில எதன் வழியாக பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டது, மன்னிக்கப்பட்டது மூலமாக நான் அப்பா என்று கூப்பிடும்போது அவர் என்னை பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த சிலுவை மிக மிக முக்கியம். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க உதவி செய்கிறது. இது மூணும் நடக்கும்போது அறிந்திருக்கிறேன், நம்புகிறேன், நிலைத்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நிலைத்திருக்கிறார், இணைந்திருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே அவர் இணைந்திருக்கிறார், நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்னு பார்க்குறோம். இப்போ பாங்க 17வது வசனம். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகத்தில் இருப்போம். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இட்? அவரோடு இணைஞ்சிருந்தா நம்ம பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவை தான் பார்ப்பாங்க, கடவுளை தான் பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்லவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் அன்பாகவே இருந்ததினால் மக்கள் அவரிடத்தில் கண்டது எல்லாம் அன்பை மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த அன்பு நம்மிடத்தில் காணும்போது கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். நம்ம பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை தான் பார்ப்பாங்க. ஒரு அருமையான சம்பவம். ஒரு பாதிரியார் நீண்ட அங்கியை அணிந்து கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போகிறார். நடந்த சம்பவம் இது. என் மனதை அதிகம் தொட்டது. தினமும் காலையில் நான் எந்திரிக்கும் போது, ஆண்டவரே இவரை போல் நானும் இருக்க உதவி செய்யுங்கன்னு இந்த நடந்த சம்பவத்தை நான் படித்தேன். எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் நான் எங்கே போகிறேனோ அடிக்கடி இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் திரும்பி அதை ஞாபகப்படுத்தி கொள்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த 17வது வசனம் என்ன சொல்லுது? கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருப்போம். அப்போ நம்ம யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? வி ஆர் ரெப்ரசன்டிங் காட். தேவனையே நாம் இந்த உலகத்துக்கு காட்டுறோம். இந்த பாதிரியார் போயிட்டுருக்கிறாரு, ஒரு ஸ்டேஷனுக்கு வராரு. அவர் ஊழியத்தில் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். அந்த ரயில்வே நிலையம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் பழங்களை கூடையில் வச்சு விற்றுட்ருக்கிறான். சின்ன பையனா ஒரு வாலிப பையன் பழங்களை கூடையில் வச்சு விற்றுட்ருக்கிறான். இந்த பாதிரியார் அதை பார்க்கல. ரயில் நிற்குது. ஒரு சில நிமிடம்தான் நிற்கும். அதனால் வேகமாக ஓடி போய் அந்த ரயிலில் ஏறுறாரு. அவர் ஏறுறதுக்கு ஓடும்போது அந்த கூடை அவர் தவறி அந்த கூடையை தட்டிடுது. அதை கூட தட்டுனதும் இவர் பழங்க இங்கே அங்கும் ஓடுது. அவசரமாக தன் கைக்கு கிடைச்ச பழங்களை எல்லாம் எடுத்து கூடையில் வச்சுட்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவசரமாக எடுக்கிறாரு. 100 ரூபாய் வருது. அந்த பையன் கையில் கொடுத்துட்டு, தம்பி நான் திரும்பி வருவேன்ப்பா. அவர் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது? ட்ரெயின் போயிடும், ட்ரெயினை பார்த்துட்டே இருக்குது. நான் திரும்பி வருவேன். இந்த சாயந்தரம் உன்கிட்ட பேசுகிறேன்ப்பா. சில பழங்களெல்லாம் அங்கே இங்கே உருண்டு போயிடுச்சு. இந்த 100 ரூபாயை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு அவசரமாக ஓடுறாரு. அவரால் ஓட முடியல. அவர் அங்கேயே பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்தது. யார் தன்னை இழுக்கிறாருன்ட்டு அவர் திரும்பும்போது அவர் கண்ணு பார்ப்பதற்கு முன்னதாக அவர் காதில் விழுந்த குரல், ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவா? சொல்லவே நமக்கு நடுங்குது இல்லையா? என்ன பார்த்து இயேசு கிறிஸ்துவான்னு கேட்குறானே. இந்த பையன் யார்? என்னை திரும்பி பார்க்குறாரு. அந்த பையனுக்கு 2 கண்களும் இல்லைம்மா. நடந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். 2 கண்கள் இல்லை அந்த பையனுக்கு. அவன் பிடிச்ச அந்த அங்கியை பிடிச்சார் இல்லையா, அந்த அங்கியை அவர் விடலை. அந்த நீட்ட அங்கியை பாதிரியாரால் முன்னால் கூட போக முடியல. அந்த அங்கியை அவன் பிடிச்சிட்ருக்கிறான். திரும்பி அவர் பார்த்து அவனை இன்னும் உற்று பார்ப்பதற்கு முன்னதாக 2வது முறை கேட்குது, ஐயா உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் பேச மாட்டீங்களா? நீங்கள் தானா இயேசு கிறிஸ்து? அதுக்குள்ளே அவர் திரும்பி பார்த்துடுறாரு. அந்த பையனுக்கு 2 கண்களும் இல்லை. கண்கள் இல்லாத குருட்டு பையன். பழங்களை விற்று தன்னுடைய ஜீவியத்தை ஓட்டி கொண்டிருந்த அந்த பையன் 3வது முறையாக, ஐயா தயவு செய்து பேசுங்க, நீங்கள் பேசி என் காதலை விழலியா இவ்வளோ கூட்டத்தின் மக்களில்? நீங்கள் தானே இயேசு கிறிஸ்து? இவரால் வாயை திறக்க முடியல. கண்கள் இல்லாத
இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இன்றும் நம்ம பார்த்துட்ருக்குறாங்கம்மா. கடைக்கு போகும்போது, வேறு வெளியில் தெருவில் போகும்போது, வாக்கிங்க்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, வெளியில் இருக்கும்போது, அலுவலகத்தில் இருக்கும்போது, எல்லாரும் நம்ம கண்கள் இல்லாத இந்த உலகம், பாவம் நிறைந்த இந்த உலகம் நம்மை பார்க்குது. நம்ம நடந்துக்கொள்கிற விதத்தில், நம்ம நடத்தையின் மூலமாக அன்பு வெளிப்படுகிறதா? நமக்குள்ளே தேவன் இணைந்திருந்தார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகத்தில் இருப்போமாக. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தான். ஏன் இந்த பையன் இப்படி கேட்டான்? அவன் ஏதோ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் படித்த ஏதோ ஒரு பள்ளியில், கிறிஸ்தவ பள்ளியில், இயேசு கிறிஸ்து நல்லவராகவே சுற்றி தெரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு அவன் விளங்கிட்டு அவனுடைய இன்னசென்ஸில் நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்குறான். அன்பானவர்களை, இன்றைக்கும் நம்மளை அநேகர் பார்க்குறாங்க. நம்மளை பார்க்கும்போது நாம் கடவுளாக, தேவனாக, பரிசுத்த தேவனாக, அன்புள்ள தேவனாக, இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு நாம் காட்சி கொடுக்க வேண்டும். கடினமான காரியம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்ம அப்படி காட்சி கொடுக்க முடியும் என்று அவர் நினைக்கிறாருமா. அப்போனா அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். அவரோடு இணைந்து வாழும்போது மற்றவர்கள் பார்வையில் நம்ம செய்கிற செயல் தேவ செயலாகவே இருக்கட்டும். அதை பாருங்கள், 17வது வசனத்தில் கடவுள் இருப்பது போல நாமும் உலகத்தில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். நம்பிக்கை வந்துடுச்சு பாருங்கள். அன்பு இருந்தால் நம்ம நம்பிக்கை என்ன செய்யும்? விசுவாசம் ஆக்டிவேட் ஆகும், பலப்படும். இவ்வாறு நம்மிடையே உள்ள அந்த அன்பு நிறைவு பெறும்போது நம்பிக்கை என்ன செய்யுது? பயனுடையதாக, உயிர் உள்ளதாக மாறிவிடுகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. நம்ம அன்பு இருக்கோன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. அன்பானவர்களே, உங்களிடத்துல பயம் காணப்படுதா? பயம் இருந்தால் அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்பு இருக்கும்போது நமக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். அந்த அன்பு எப்படி இருக்குமா? நிறைவுபட்டதாக இருக்கும். அச்சத்தை இந்த அன்பு என்ன செய்யும்? தள்ளிவிடும். அதனால் பயம் இருந்ததுன்னா நமக்கு தேவன் பயப்படும் ஆவியை கொடாமல், அப்போ தேவன் பயப்படுகிற அந்த ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும் போது அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் பயம் இருக்காது. பயம் இருந்தால் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அதனால் விசுவாசம் பலப்படுறதுக்கு அடித்தளமாக இருக்கிறது நிறைவு பெற்ற அன்பு. அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. பயம் இருந்தால், ஐயோ தேவன் என்னை தண்டிப்பாரா? காட் வில் நெவர் எவர் கண்டம் யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னை குற்றம் சாட்ட மாட்டார். ஆனால் நீ மாற வேண்டும் என்று காட் வில் கன்விக்ட் யூ. கன்விக்ட்னா என்ன? நீ செய்கிற பாவம் என்பதை உணர்ந்து நீ அதிலிருந்து வெளிவருவதற்கு உனக்கு உதவி செய்வார். அச்சத்தில் தண்டனை உணர்வு உள்ளது. ஆண்டவர் தண்டிக்கிறவர் இல்லைம்மா. ஏன் அதை தைரியமாக சொல்கிறேன்னா, தண்டிக்கிறதுக்கு எதுக்காக அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பணும்? அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பவே வேண்டாமே. இயேசுவை கிறிஸ்துவை அனுப்பலைன்னா நம்ம என்ன செய்யலாம்? அவர் நம்மை கோபாக்கனையோடு பார்த்த அந்த கோபத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கலாம். நீதி உள்ள தேவன்தான், ஆனால் அன்புள்ள தேவன். நீதியும் அன்பும் சந்தித்த இடம்தான் சிலுவை. நீதி உள்ள தேவன் நம்மை தண்டிக்க வேண்டும், அன்புள்ள தேவன் நம்மை தண்டிக்க முடியாது. அப்போ என்ன செஞ்சிட்டாரு பாருங்க? நீதியையும் அன்பையும் இணைக்கும் போது தன்னுடைய சொந்த குமாரனை அந்த இடத்தில் கொடுத்து தன்னுடைய பூரண அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தி விட்டார். அப்படியே நீங்கள் படிக்கும்போது அடுத்தது பாருங்க, 19வது வசனத்துக்கு நம்ம வரும்போது, அவர் முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் முதல்ல நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிறார். அதனால தான் நம்ம அன்பு செலுத்துகிறோமே தவிர, ஐயோ நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்,
என்பதில் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. முதல்ல அவர் செலுத்திட்டார். நான் கெட்டவளாக இருக்கும்போது நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் பாவத்தில் இருக்கும்போது என்னை எப்படி ஆண்டவரே உங்களால் நேசிக்க முடிஞ்சது? இன்றைக்கி கூட தவறி விழுந்துடுறேனே, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்பட்டுடுறேனே, எதையாவது பயப்படக்கூடாதுன்ட்டு பயந்துட்டு வேண்டாத வார்த்தைகளை பயத்தில் பேசிடுறேன்னு. ஆண்டவரே, என்னையும் உங்களால் நேசிக்க முடிஞ்சா அது நீங்கள் முதல்ல அந்த இடத்துல பாருங்கள். முதலில் நம்மிடத்தில் அன்பு செய்தது அவர்தான். கடவுள் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் அன்பு செய்கிறாருன்ற விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். இப்போ ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியராக இந்த இடத்துல தேவன் நம்மோடு பேசுகிறார். அன்பானவர்களே, தேவன் அன்பு செலுத்துகிறாருன்றதை அறிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறாரு. இதை மொத்தம் என்ன செய்கிறோம்? வாயில் சொல்கிறோம். வாயில் சொல்லிக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? சகோதர சகோதரிகளை வெறுக்கிறோம். சகோதர சகோதரிகள்னால் யாருமா? நம்மோடு இணைந்திருக்க கூட பிறந்தவங்களை மட்டும் சொல்லலை, பிதாவே என்று நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அந்த கூப்பிடுறது போல் மற்றவர்களும் கூப்பிடுறாங்கல்ல இயேசு கிறிஸ்துவை, தேவனை பார்த்து அப்பான்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரே குடும்பம், சகோதர சகோதரிகள் ஆயிடுறோம். இல்லைன்னா யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் தேவன் தான் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். அவங்களிலேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாரும் இல்லையா? அப்போ நமக்கு எல்லாரும் சகோதர சகோதரிகள் ஆயிடுறார் இல்லையா? எல்லாருடைய மூல தகப்பனும் நீங்கள் ஆபிரகாமுக்கு முன்னால் போனாலும் ஆதாம் வந்துடுறாரு. அப்போனா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். அவங்கள வெறுத்தோம் என்றால் பொய்யர். தம் கண்முன் உள்ள சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டார். நீ கண்ணில் பார்க்குறியே, அந்த உன்னுடைய ஆட்கள் இடத்துல நீ அன்பு செலுத்த முடியலன்னா மற்ற ஆண்டவரிடத்தில் நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? இதுதாம்மா வெர்டிக்கல் லவ். தேவனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், என் முழு மனதோடு, என் முழு பலத்தோடு, என் முழு சக்தியோடு, ஆவி ஆத்மா முழுவதுமாய் தேவனை நேசிக்கிறேன் நீ சொல்கிற உண்மைதான். ஆனால் அது நிறைவாக உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை முழுவதுமாக நேசிக்கிற நம்மால் மக்களிடத்தில், பிறரிடத்தில் நாம் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. இது ரெண்டுக்கும் ரெண்டும் முரணானது. தேவனை நேசிக்கிற, ஆனால் மனுஷனை நேசிக்க முடியல, மனித சமுதாயத்தை நேசிக்க முடியல, என் கூட இருக்கிறவங்களை நேசிக்க முடியல. இது நடக்காது. தேவனை நேசிக்கிறேன் என்றால் நிச்சயமாக மற்றவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? கட்டாயம் நேசிக்க தான் முடியும். 21வது வசனம் பாருங்கள். கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரியிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. சொல்லுங்க, இது என்ன? இட் இஸ் அ கமாண்ட். அதனால தான் யோவான், இவரே தான் பரிசுத்தவானாகிய யோவானே நீங்கள் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவர் யோவானு 13வது அதிகாரம் 34வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு அழகான காரியத்தை இவர் சொல்கிறாரு. யோவான் 13, யோவான் எழுதின சுவிசேஷம். இது நிருபத்தில் இருக்கிறத விளக்குறதுக்கு நான் இன்னொரு வசனம், அவர் எழுதின இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? இது கட்டளைன்னு சொல்கிறாரு. இவர் யோவான் சொல்கிறது இல்லை கட்டளைன்னு. இயேசு கிறிஸ்து சொன்னதை இங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. எங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
13வது அதிகாரம் 34வது வசனம். புதியதொரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து. எப்போ சொல்கிறாரு? அவர் மரணத்திற்கு சற்று முன்னால் இறுதியாய் சீடர்களிடத்துல பேசும்போது, பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளை இருக்குது. 10 கட்டளையின் பல பிரிவுகளை கூட்டி பார்க்கும்போது 613 இருக்குது. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த 10 கட்டளையில் எது பிரதான கட்டளைன்னு ஒருத்தர் கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் உன்னை நேசிப்பது போலவே பிறரிடத்தில் அன்பு கூறுது. இது இரண்டும் இணைந்த ஒரு கட்டளைன்னு சொல்கிறார். அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மனிதனிடத்தில் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை சொல்கிறார். இங்கே வரும்போது இந்த ரெண்டையும் இணைத்து ஒரே ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். புதியதொரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும்? ஒருவரில் ஒருவர். ஒருவரில் ஒருவர்னா யார் வராமா? எல்லாரும். உலகத்தில் நீ யாரெல்லாம் மீட் பண்ணுறியோ, யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீ நேசிக்க முடியாதுன்னு நேசிக்கிறியோ, நினைக்கிறாயோ, அவர்களெல்லாம் இங்கே வந்துடுறாங்க. ஒருவரில் ஒருவர். நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணுமா? இயேசு கிறிஸ்து எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூற வேண்டும். கொஞ்சம் பின்னால் அலசி பாருங்கள். அதை தான் இங்கிலீஷில் படிக்கும்போது, a new commandment I give it to you, I give you that you love one another just as I have loved you. I have, just as Jesus loved you, you also should love one another. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? சீடர்கள் அவரை விசுவாசிக்க போது, ஐயோ காற்றும் கடலில் கொந்தளிக்குதே, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே, எங்களை பற்றி கவலை இல்லையா? பிரித்து பேசுகிறாங்க இல்லையா? அவர்கிட்ட குற்றம் சாட்டுவது போல பேசுகிறாங்க. உடனே விசுவாசம் இல்லாத அவர்களிடத்துல தேவன் அன்பு கூர்ந்தார் இல்லையா? ஒரு தகப்பனாருடைய மகன் பிசாசை பிடிச்சு வலி வந்துட்டுருக்கிற மகனை அவரிடத்துல கொண்டு வரும்போது இந்த சீடரால் என்ன செய்ய முடியல? சுகப்படுத்த முடியல. அவர்களுக்கு சுகப்படுத்தும் வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார், அதிகாரம் கொடுத்திருந்தார். பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்து 2 பேராக சேவைக்கு அனுப்பினார். ஆனால் அதையெல்லாம், அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் அவங்களால சுகப்படுத்த முடியல. அவர்களை நேசித்தார். நான் சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? எந்த நேரத்துலையும் பேதுரு பலவிதமான பேச்சுகளை பேசுவார், அவசரப்பட்டு பேசுவார். பேதுருவை நேசித்தார், மறுதலித்த பேதுருவை நேசித்தார். காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு கூப்பிடுறார். நீங்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டு போய்விடுவீர்கள். அவர்களை நேசித்தார். யோவான் 16வது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லை, உலகத்தில் பல உபத்திரவம் உண்டு, அதையெல்லாம் நான் மேற்கொண்டேன். நீங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. நான் தனிமையாக இருக்கிற நேரம் வருது, ஆனால் நான் தனிமை இல்லை, பிதா என் கூட இருப்பார். அப்போனா யார் எல்லாரும் அவரை விட்டுட்டு போகிறாங்க? கெத்செமனே தோட்டத்தில் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான் எப்போதும் கூட இருந்து இவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவங்க கூட விட்டுட்டு போயிடுறாங்க. யோவான் மார்பில் சார்ந்து கொண்டு இருந்தாரே, அந்த யோவான் கூட விட்டுட்டு, இதை எழுதுறாரு, அந்த பரிசுத்த யோவான் கூட விட்டுட்டு போகிறார். அவர்களை எல்லாம் நேசித்தார். அதனால தான் அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் பிலாத்துக்கு போய் நிரூபிக்கவில்லை. அந்த தன்னை அடித்த சேவகர் ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு போய், இதை பாருங்கள், இவ்வளோ அடிச்சிங்களே பாருங்கள், நான் வந்துட்டேன்ட்டு அவர்களுக்கு போய் வெற்றியை காட்டலை. தான் நேசித்த யார்கிட்ட வந்தார்? தன்னை நேசித்து தன்னோடு கூட உண்டு உறங்கினவங்களே நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே, காட்டி கொடுத்தாங்களே, மறுதளிச்சாங்களேன்ட்டு அவங்கள தேடி தான் வந்தார். அவரோட அன்பு பெருசுமா. அவரோட அன்பை நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையை தியானம் செய்யுங்க. அதனால்தான் அந்த 40 நாட்களை பரிசுத்தவான்கள் நமக்கு சிலுவையை குறித்து தியானம் செய்வதற்காக வச்சிருக்கிறாங்க இல்லையா? என்னைக்கெல்லாம் உங்களால்
இந்த புதிய கட்டளையை, ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற முடியலையோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது, அவரை போல, இயேசு கிறிஸ்துவை போல நான் பிறரிடத்தில் அன்பாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார்னு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அருமையான பகுதி இல்லையா இந்த 4வது அதிகாரம்? நீங்கள் அன்பை பற்றி எத்தனை தடவை வருது? 7லேருந்து 21 வரைக்கும் வரும்போது 27 முறை வருதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் அதை வாசித்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இல்லைன்னா அதை தியானம் செய்து இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். இதை இயேசு கிறிஸ்துவே சொன்ன அந்த புதிய கட்டளை, அ நியூ கமாண்ட், அதுதான் இங்கே யார் நினைவுபடுத்துகிறா? பரிசுத்தவானாகிய யோவான் நினைவுபடுத்துகிறார். அவர் அதை நினைவுபடுத்தும் போது யோசித்திருப்பார், என்னை இவ்வளோ நம்பினாரே இயேசு கிறிஸ்து, அவரை நான் என்ன செஞ்சேன்? அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சேன்? விட்டுட்டு நான் கூட ஓடிட்டேனே. தனிமையாக அந்த ராத்திரி முழுசும் அவர் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சார். திருப்பி நான் வந்தேன். யோவான் யோசித்திருக்கலாம், பரிசுத்தவான். திருப்பி சிலுவையில் நின்னேன். ஆனால் அவருடைய முக்கிய கடினமான நேரத்தில் நான் அவர் கூட இல்லாமல் போயிட்டேனேன்னு யோசித்திருக்கலாம். அதனால தான் அவரை போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னையும் அவர் நேசித்தாரே அப்படின்னு பரிசுத்தவானாகிய யோவான் யோசித்து தான் அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையே 4வது அதிகாரம் கடைசியில் இது கட்டளை என்று சொல்கிறார். அதனால் அன்பானவர்களே, தேவனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உலகம் தேவனை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நான் தேவனிடத்தில் காணப்படுகிற அந்த அன்பை உலகத்திற்கு காட்டவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்னும் அநேகர் உம்மை அறிந்து கொள்ளவில்லை. தேவன் இருக்கிறாரா, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று மக்கள் இன்றும் கேட்கிறார்கள் என்றால் உம்முடைய கட்டளையை ஆண்டவரே, நீர் கொடுத்த புதியதொரு கட்டளையை யோவான் அற்புதமாய் எங்களுக்கு பரிசுத்தவானாகிய யோவான் சொன்ன இந்த கட்டளையை நாங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். நீர் எப்படி நீர் வாழ்ந்த காலத்தில் சீடர்களையும் மற்றவர்களையும் இடத்தில் வந்தவர்களை நேசித்தீரோ அதுபோல் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனிதர்களால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலிருந்து எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.